அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது காக்கும் கடவுளான பிள்ளையார் அவர்கள் தமிழகத்தில் மிகவும் பழமையான கோவிலாக பார்க்கப்பட்டு வரும் இந்த பிள்ளையார் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ்நாடு மாவட்டத்தில் ஒன்றான மயிலாடுதுறையில் இந்த மயிலாடுதுறை நகரின் மைய பகுதியில் அமைந்திருக்கிறது கூறப்பட்டு பெயர் பெற்ற கூரை நாடாகும். இங்கு மிகவும் பழமை வாய்ந்த மிகப்பெரிய காக்கும் கடவுளான பிள்ளையார் கோவில் அமைந்திருக்கிறது. இங்கு மூலமூர்த்தியாக 3 அடி உயரமுள்ள கம்பீரமாக விநாயகப் பெருமான் தோற்றத்துடன் அருள்பாலிக்கிறார். காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற இந்த விநாயகப் பெருமான் இன்னொரு சமயம் இங்கு வசித்த மக்களை காவிரி வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றியதாக காக்கும் பிள்ளையார் என மக்களிடையே அழைக்கப்படுகிறார். இந்த தலத்தில் பரிவார தெய்வங்களாக பரம்பொருள் முருகப்பெருமான், ஆஞ்சநேயர், நவகிரகங்கள் மற்றும் நாகர்கள் சன்னதி உள்ளன. பரம்பொருள் முருகப்பெருமானை வேண்டியோர் குழந்தை வரம் கண்டிப்பாக அருளும். சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை தோறும் நீங்கள் விளக்கேற்றி எள்ளெண்ணெயில் விளக்கேற்றி வணங்க வேண்டும். இந்த தலத்தில் சனி பகவான் விநாயகரின் அருள் பெற்று இருப்பதால் அனைவரும் காக்கும் பொருட்டாக இருக்கிறார். ஆதலால் இங்கு கண்டிப்பாக இந்த விளக்கை ஏற்ற வேண்டும். முக்கியமாக வீரத்திற்கு ஆஞ்சநேயர். குழந்தைகள் எவரேனும் சோர்ந்த நிலையில் இருந்தால் கண்டிப்பாக ஆஞ்சநேயரை சனிக்கிழமை தோறும் வணங்க வேண்டும். கண்டிப்பாக வணங்குங்கள். மற்றும் நாகர்கள் சன்னதி உள்ளன. நாகர்கள் இங்கு நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக நாகர்களை வணங்க வேண்டும். பிரகாரத்தலமாக தொன்மை வாய்ந்த வில்வ மரம் உள்ளது. வில்வ மரத்தை வணங்கினால் பாரம்பரிய சிவபெருமானையே வணங்கியதற்கு சாட்சியாக இருக்கிறது. கண்டிப்பாக வில்வ மரத்துடன் கூடிய விநாயகரை 108 முறை வலம் வந்தால் திருமணம் கைகூடும் என கூறப்படுகிறது. திருமணமாகாத தம்பதியர்கள், திருமணமாகாத கன்னி பெண்களும் மற்றும் ஆண்களும் கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு அவர்களுடைய மன கஷ்டங்களை கூறி வேண்டிக் கொண்டால் 3 மாதத்தில் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகமாகும். பிரதி மாதம் சங்கடகர சதுர்த்தி என்று அபிஷேகம் மற்றும் சிறப்பு வாய்ந்த அன்னதானம் மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி என்று ஓமம், சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், வீதி உலாவுடன் அன்னதானம் நடைபெறுகிறது. இங்கு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வறுமையில் ஓடும் பக்தர்களும் இந்த நாளில் கண்டிப்பாக அன்னதானத்தை பயன்படுத்தி கொள்கிறார்கள். இதை தவிர அனுமன் ஜெயந்தி, கந்த சஷ்டி, அனுமன் ஜெயந்தி என்று கண்டிப்பாக அனுமனை வழிபட்டு வாருங்கள். கந்த சஷ்டி நாட்களில் கோலாகலமாக இங்கு நடைபெறுகிறது. குழந்தை வரம் வேண்டுவோர் கண்டிப்பாக பாரம்பொருள் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். 3 பேர்களும் 3 மூலவர்களும் அருள்பாலிக்கும் முக்கியமான தலமாக தமிழகத்தில் மிகவும் பழமை வாய்ந்த தலமாக பார்க்கப்படுகிறது. மற்றும் நவகிரக பிரீத்தி ஹோமங்களும் நடைபெறுகிறது. நவகிரக தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக நேரடியாக இங்கு வழிபடுங்கள். இந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மிக சிறப்பாக இந்த கோவில் நடைபெற்று வருகிறது. காக்கும் பிள்ளையார் பெயருக்கு ஏற்றபடி வீடு, கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், திருமணம் போன்ற மக்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி அருள் பாலிக்கிறார் என்பதற்கு கோவிலை சுற்றி வசிக்கும் பிள்ளையார் அருள் பெற்ற மக்களை சாட்சியாக இருக்கிறார்கள். கண்டிப்பாக இங்கு வாருங்கள். கிரகதோஷம் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் போக்கி தருகிறது. பரம்பொருள் பிள்ளையாரை வேண்டிக் கொண்டு இந்த ஆலயத்திற்கு சென்று எந்த தொழிலை நீங்கள் தொடங்க விரும்பினாலும் கண்டிப்பாக இந்த மயிலாடுதுறையில் அமைந்திருக்கும் மிகவும் பழமை வாய்ந்த பிள்ளையார் கோவிலுக்கு அவரிடம் நீங்கள் மனதார வேண்டிக் கொண்டு முருகப்பெருமானையும், ஆஞ்சநேயரையும், சனி பகவானையும், அனைத்து நபர்களையும் வணங்கி வாருங்கள். கண்டிப்பாக அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் என்பது ஐதீகமாகும். கண்டிப்பாக இந்த பிள்ளையார் கோவிலுக்கு வாருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் தீர்ந்தே போய்விடும். மனதில் குழந்தை வரம் வேண்டுவோர்கள் கண்டிப்பாக குழந்தை வரம் வேண்டும் என மனமுருகி இங்கிருக்கும் முருகப்பெருமானையும், உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான கஷ்டங்கள், அந்த கஷ்டம் கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு பயந்து கொண்டு இருந்தால் ஆஞ்சநேயரையும் கண்டிப்பாக வணங்கி வாருங்கள். சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருந்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக நேரடியாக பிள்ளையார் கோவிலுக்கு பாரம்பொருள் விநாயகப் பெருமானை வணங்கி வாருங்கள். சனி பகவானுடைய தாக்கம் படிப்படியாக குறைந்து உங்கள் தொழில் முன்னேற்றம், எந்தவித கடன் பயம் எதுவாக இருந்தாலும்
தீர்ந்தே போய்விடும் என்பது நம்பிக்கையாகவே இருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.